அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த விஸ்வாவசு வருடம் உங்களுக்கு எப்படி இருக்குது என்பது அப்படி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஸ்வாவசு வருடம் ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு மகத்தான வருடம். ஏன் இந்த மகத்தான அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வருடம் நடக்க போகிற அனைத்து கிரக பெயர்ச்சிகளுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. பொதுவாகவே ரிஷபராசி நேயர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் உழைப்பு அதிகமாக உள்ள தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. அதிகமாக உடல் உழைப்பு செய்யணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதுக்கான வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் இவர்கள் அதை தேடி தேடி செய்வாங்க. வீட்டில் இருக்கிற வேலையாக இருக்கட்டும், தோட்டத்தில் இருக்கிற வேலையாக இருக்கட்டும், இல்லை கம்பெனிலே ஒரு வேலையாக இருக்கட்டும், அவங்க அதை தேடி தேடி செய்யக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி நேயர்கள். அதே மாதிரி இவங்க கொஞ்சம் லக்ஸரியாக வாழணும்னு நினப்பாங்க. அதாவது ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படக்கூடிய தன்மை கொண்டவர்களும் இந்த ரிஷபராசி நேயர்கள் தான். அவங்க கடுமையான முயற்சி பண்ணியாவது அந்த வாழ்க்கையை அடைஞ்சிருவாங்க. பொதுவாக ரிஷபராசி பிறந்த குடும்பம்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க ரிஷபராசி நேயர்கள் வளர அந்த குடும்பம் வளரும். அதே மாதிரி கல்யாணம் பண்ணி போகிற குடும்பமும் சரி, அது பொண்ணாக இருந்தாலும் ஆம்பளையாக இருந்தாலும் சரி, அந்த மாமனார் வீட்டு குடும்பமும் நல்லா டெவலப் ஆகும் இவங்க போனதுக்கு பிறகு. இது அவங்களோட இயற்கை குணம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ராசியோட அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் லக்ஸரியான லைஃபுக்கு, அவர் ஆச்சாரியர் தான், அவரும் குரு மாதிரி தான், ஆச்சாரியர் தான். ஆனால் அவர் லக்ஸரியாக வாழணும்னு ஆசைப்படுறவர், லக்ஸரியான ஆச்சாரியர் அவர். ஓகேவா? மிகவும் செல்வ செழிப்பான ஆச்சாரியார். அதனால் அவர் அந்த செல்வ செழிப்புங்கிற அந்த லக்ஸரி தாட்டை எப்பயுமே அவர் ராசிக்காரர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ இந்த ராசியில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 நட்சத்திரம். ஒன்று கார்த்திகை, 2வது ரோகிணி, 3வது மிருகசீரிடம். இதில் கார்த்திகையில் பார்த்தீங்க அப்படின்னா 3, 1, 2, 3, 4 இந்த 3 பாதமும், ரோகிணியில் 1, 2, 3, 4 பாதமும், மிருகசீரியத்தில் 1, 2 அந்த பாதமும் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் செயல்படும். ஸோ அப்போ இந்த குணாதிசயங்கள் பார்த்திங்கன்னா பொதுவான குணாதிசயங்கள். மற்ற குணாதிசயங்கள் எல்லாமே ஒவ்வொரு பாதத்தை பொறுத்து மாறி வரும். அது உங்களோட ஜனன ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சிக்கும் போது முழுமையாக இவங்களோட செயல்பாடு குணாதிசயங்கள் இப்படி தான் இருக்குங்கிறத 100% நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அதே போல் இந்த ராசி அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு பார்க்குறோம்னா, சந்திரன் நின்ற இடத்த வச்சு தான். உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் எந்த வீட்டில் நிற்குதோ, எந்த ராசியில் நிற்குதோ அதை வச்சு தான் இப்போ நம்ம ராசி பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நட்சத்திரத்தை வச்சு தான் ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் லக்னம் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கோ அந்த லக்னத்தை பொறுத்து பல விஷயங்கள் மாறும். லக்னத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் ஒத்து போகுது, லக்ன அதிபதி எப்படி இருக்கிறார், ராசிபதி அதிபதி ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாருங்கிறலாம் வச்சு தான் நம்ம முழுமையான அவங்க பலனை நம்ம சொல்ல முடியும். அதுக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட குடும்ப ஜோதிடரை கொண்டு போய் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட நீங்கள் விரிவாக உங்களோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சு கொள்வது மிகவும் சிறந்தது. இது பொது பலன் 50% மட்டும்தான் பொருந்தும். சரியா? இப்போ இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற வகையில் அதற்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, இந்த நட்சத்திரம் யாரோடது. இப்போ சுக்கிர வீட்டில் இருந்தாலும், ரிஷபராசியில் இருந்தாலும், கார்த்திகை சூரியனோட நட்சத்திரம், ரோகிணி சந்திரனோட நட்சத்திரம், மிருகசீரிடம் செவ்வாயோட நட்சத்திரம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோகிணி ரொம்ப சிறந்து விளங்குவார்கள். ரோகிணி நட்சத்திரங்கிறது சிறந்து விளங்குவார்கள். ஏன்னா முழு நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. 4 பாதமும் அதில் இருக்கும். 4 பாதமும் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷபராசியில் இருக்கும். பட் கார்த்திகை நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 3 பாதம் தான் இருக்கும். 2, 3, 4 மட்டும்தான் இருக்கும். 1ஆம் பாதம் மேசராசியில் இருக்கும். அதனால் அது வால் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதேமாரி மிருகசீரிடம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1, 2 பாதம் மட்டும்தான் இருக்கும். அதனால் இதை தலை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. வால் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கும். ஆக முழு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் தான் இந்த ராசியை பொறுத்தளவுக்கு கம்பேரிட்டிவ்லி நம்ம கார்த்திகை மிருகசீரிடத்தை விட சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு கோட்பாட்டில் நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சந்திரன் உச்சமாகிற வீடு. சந்திரன் உச்சமாகிற வீடு ரிஷப வீடுங்கிறனால சந்திரனோட நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் சிறப்பாகும். அந்த கோட்பாட்லேயும் ரோகிணி நட்சத்திரம் கம்பேரிட்டிவ்லி கார்த்திகை விட மிருகசீரிடத்தை விட சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். ரோகிணிக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் நல்லா இருப்பாங்க. அதன் பிறகு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மிருகசீரிடம் நல்லாயிருக்கும். இப்படி தான் நம்ம அதை வகைப்படுத்தணும். புரியுதா? இதை பற்றி நம்ம விரிவான விளக்கத்தை நம்ம பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வகுப்பு வரப்போகுது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம். திருவாரூரில் நேரடியாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம்.
பட் இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பற்றிய பதிவு வந்து உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் பிறகு வரும். ஸோ அதில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ அடுத்து வரக்கூடிய பெயர்ச்சிகள் வச்சு பார்க்கும்போது முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டியது எதை எடுத்துக்கணும் அப்படின்னா குரு பெயர்ச்சி. ஏன் குரு பெயர்ச்சி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரிஷபராசி நேயர்கள் கடந்த ஒரு வருடமாக ரொம்ப குழப்பத்தில் வந்திருப்பாங்க. ஏற்ற இறக்கமாக இருந்திருக்கும், நிறையா வருமானம் வந்திருக்கும், வந்த வருமானம் செலவாயிருக்கும். ஒரு மாதிரியான குழப்பமான சூழ்நிலையிலே அவங்க இருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசியில் குரு இருக்கிறார். குரு பகவான் சுக்கிர பகவானோட மாற்று கருத்து உடையவர். 2 பேரும் எதிரி கிடையாது, ஆனால் மாற்று கருத்து உடையவர்கள். மாற்று கருத்து உடையவர்கள் ஒருத்தரை சேரும் பொழுது அங்கே பிரச்சனை வரும். அப்போது ஒரு மாற்று கருத்து உள்ளவங்க வீட்டில் போய் நம்ம பேசும்போது ரொம்ப அதிகமாக பேச முடியாது. அதே போல் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டிருக்க மாட்டார். பொதுவாக எந்த ராசிக்குமே இந்த குரு பெயர்ச்சி போன ஒரு வருஷம் சரியில்லை. இந்த குரு பெயர்ச்சி என்ன ஆகுது அப்படின்னா, உங்களோட ராசியில் இருந்து எங்கே போகிறார்னா 2ஆம் வீட்டுக்கு போகிறார், குடும்பஸ்தானத்துக்கு போகிறார், வாக்குஸ்தானத்துக்கு போகிறார், லாபஸ்தானத்துக்கு, அதாவது உங்களோட எல்லா வகையான செல்வங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய 2ஆம் வீட்டுக்கு அவர் செல்கிறார். அப்போ அவர் அந்த வீட்டுக்கு போகும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ராசியில் இருக்கிறனால, சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறனால, ஏற்கனவே உங்களுக்கு வந்து குரு வந்து பகை கிரகம். அந்த குரு பகை கிரகமாக இருக்கிறனால அவர் ராசிக்கு வரும்போது அந்தளவு சிறப்பாக இல்லை. இப்போ அவர் ராசியை விட்டு நவரும் பொழுது மிகவும் சிறப்பாக இருக்கும். அவர் எங்கே வர்றாரு? 2ஆவது வீட்டுக்கு வர்றார். அப்போ 2ஆவது வீட்டுக்கு வரும்போது எதை பார்ப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுக்கு குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தை பார்த்துடுறாரு. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாக்கு இனிமேல் பலிக்கும். அதேமாரி உங்களோட தனம் பொருள் நிறையா சேரும். அதேமாரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும். நிம்மதியான குடும்ப வாழ்க்கை அமையும். இதை அவர் எப்படி செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பார்க்கக்கூடிய 6ஆம் வீடான உங்களோட சத்ரு வீடு, ருணரோக வீடு, கடன் வீடு, உங்களோட எதிரியை உங்களுக்கு நண்பராக்குவார். உங்களோட கடன் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவார். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற வியாதியையும் குணப்படுத்துவார். மற்றும் அவர் என்ன பார்வை? 5ஆம் பார்வையே 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. இப்போ அடுத்து 7ஆம் பார்வையை எதை பார்க்குறாரு அப்படின்னா 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. இந்த 8ஆம் வீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கிறது. ஆயுளை நீட்டி கொடுப்பார். மறைமுக உறுப்புகளில் இருக்கக்கூடிய வியாதியை குணப்படுத்துவார். அதாவது உறுப்புகளில் இருக்கும், அதாவது வெளியில் தெரியாமல் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சங்கடமான சூழ்நிலை இப்போ இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா குணம் செய்து உங்களை வந்து அந்த வியாதியிலேருந்து வெளியில் கொண்டு வருவார். அந்த சங்கடத்திலிருந்து உங்களை மீட்டெடுப்பார். இந்த செயலை வந்து அவர் வந்து 8ஆம் வீட்டை பார்க்கறது மூலயமா செய்வார். அதுக்கப்புறம் 9வது பார்வையாக யாரை பார்க்குறார்? தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 10ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் தொழிலில் ஏற்கனவே இருந்த, அதாவது என்னென்னா ஒரு ஷேக்கு, அதாவது வந்து ஒரு வேலையிலேருந்து விட்டு இன்னொரு வேலைக்கு வந்திருப்பீங்க. அந்த வேலையில் கொஞ்சம் அன்பேலன்ஸ்டாக இருந்திருக்கும், இல்லை ஒரு மாதிரி டெவலப் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் அதில் ஒன்றும் ஒரு கிளாரிட்டி இருக்காது. இந்த வேலையில் இன்னொரு வேலைக்கு போயிருப்பீங்க, அது அந்தளவு கிளாரிட்டி, நல்லா வருமானம் வர மாதிரி தெரிஞ்சிருக்கும், ஆனால் கிளாரிட்டி இருக்காது. இல்லை அதோட பெரிய பதவியாக தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை போயிட்டுருக்கும். ஒரு மாதிரி சங்கடமான அமைப்பே போயிட்டுருக்கும். புரியுதா? அந்த அமைப்பை இவர் தீர்த்து வைப்பார். ஏன்னா ஆல்ரெடி 10ல் உங்களுக்கு சனி பகவான் இருக்கார். சனி பகவான் உங்களுக்கு வந்து சில சங்கடங்களை கொடுத்துட்ருப்பார் தொழிலில், வேலையில். அது எல்லாத்தையுமே இவர் பார்வை மூலியமாக உங்களுக்கு சரி செய்து விடுவார். ஆக இந்த குரு பெயர்ச்சி முதல்ல உங்கள் ராசியிலேருந்து பேருது. இப்போ ராசியிலேருந்து பேரும்போது, ஏன்னா உங்களோட குரு வந்து உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டார். ஏன்னா நீங்கள் சுக்கிரன் வீட்டு அதிபதி, சுக்கிரன் வீட்டுக்காரர்கள்னால உங்களுக்கு வந்து குரு வந்து நல்லது செய்ய மாட்டார். அவரு உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு சிக்கலாக தான் இருக்கும். இப்போ அவர் உங்கள் வீட்டை விட்டு நவுறார், அந்த வகையில் நல்லது. அடுத்தது 2ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது அவர் வாக்குஸ்தானத்தில் எல்லாத்தையும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறாரு. ப்ளஸ் 6ஆம் வீட்டை பார்க்கறதுனாலும், 8ஆம் வீட்டை பார்க்கறனாலும், 10ஆம் வீட்டை பார்க்கறனாலும் அனைத்து வகையிலையும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சரி செய்து நன்மை கொடுப்பார். குரு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை சரி செய்வார். கஷ்டப்படுத்த மாட்டார். நிறைய பேர் கஷ்டப்படுத்துகிறாருமா, கஷ்டப்படுத்த மாட்டார், சரி செய்வார். அவர் பார்க்குற வீட்டை மூலியமாக இந்த 2ஆம் வீட்டை சரி செய்வார். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார். 2ஆம் வீடுங்கிறது தனஸ்தானம். தனம்னா பணம் வந்து சேமிக்கிற ஸ்தானம். தனம் வந்தால் தானே சேமிக்க முடியும். அப்போ என்ன பண்ணுவார்? அவர் 10ஆம் வீட்டை பார்ப்பார். தொழில் ஸ்தானத்தை பார்த்து தொழிலை பெருக்குவார்.
வருமானத்தை நிறையா கொண்டு வருவார். அந்த வருமானத்தை கொண்டு வந்து 2ஆம் வீட்டில் சேர்க்க வைப்பார். அப்போ தான் இருக்கிற வீட்டை சரி செய்வது எப்படி செய்வார் அப்படின்னா, பார்க்குற வீட்டை காரகத்துவத்தை சரி செய்வதன் மூலியமாக இருக்கிற வீட்டை சரி செய்வார். அப்போ பார்க்குற இடம்லாம் செழிப்பாக இருக்கும். அப்போ இருக்கிற இடத்துல கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும். ஏன்னா அது சரி செய்யும்போது கொஞ்சம் சங்கடங்கள் வரும். ஏன்னா குரு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கத்துக்கு அதிபதி, குரு தான் கலைக்கு அதிபதி. ஒரு விஷயத்தை முறைப்படி செய்வதற்கு சொல்லிக் கொடுப்பவர் குரு பகவான். அப்போ குரு பகவான் ஒரு இடத்துக்கு வந்தார்னா ஆர்மி ஆஃபீஸர் வந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அந்த இடம். ஏன்னா ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் அதை வந்து நம்ம சிஸ்டம் டெவலப் பண்ண முடியும். அதை வந்து நம்ம ஒரு ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்து நிரந்தர வருமானத்தையும் நிரந்தர செயல்பாடையும் கொண்டு வர முடியும். அப்போ குடும்பத்தில் ஒரு சிஸ்டத்தை, வருமானத்தில் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த நேரம். அப்போ இந்த நேரம் குரு பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதனால் வந்து இந்த வருஷ ஆரம்பமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த வருஷம் முழுக்க நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி பார்த்திங்கன்னா, இப்போ ராகு எங்கே இருக்காருன்னா 5ஆம் வீட்டில் இருக்கார். சாரி, கேது வந்து 5ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த கேது என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னி வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு பல வகையான சோதனையை கொடுக்குறார். புத்திர சோகம். ஃபஸ்ட்டு வந்து குழந்தை பிரச்சனை. சார், நான் நிறையா மெடிக்கல் செலவு பண்ணிட்டேன், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் குழந்தை பிறக்க மாட்டேங்குது, இல்லை குழந்தை கன்சீவ் ஆகி கலைஞ்சிருது, இல்லை குழந்தை பிறந்ததில் ஏதோ சங்கடங்கள் இருக்குது அப்படின்னா, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? இப்போ குணப்படுத்துவார். இல்லை என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, சரி பண்ணுவார். ஏற்கனவே குழந்தை பிறந்துச்சு, இருக்கிற குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி பண்ணுவார். குலதெய்வத்தில் பிரச்சனை இருக்குது, பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்குது, பூர்வீக இடத்துல பிரச்சனை இருக்குது, அப்படி எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய தன்மை இப்போ. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கேது 5ஆம் இடத்துல இருந்து இவ்வளோ தொந்தரவையும் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அவர் 4ஆம் இடத்துக்கு வர்றார். அவர் 4ஆம் வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 5ஆம் இடம் சுத்தமாகிறது. அப்போ கண்டிப்பாக ரிஷபராசிக்கு இப்போ குழந்தை பிறக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏற்கனவே இருந்த குழந்தைகளுக்கு ஏதாவது உடல் தொந்தரவு இருந்தாலும் சரியாகும். பூர்வீக சம்மந்தமாக இருந்த எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, குலதெய்வத்துக்கு நீங்கள் பூஜை போட்டே ஆகணும் இந்த காலகட்டத்தில். அப்போ நீங்கள் இந்த குலதெய்வத்துக்கு பூஜை போடுறதுனாலையும் இப்போ வந்து உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். புரியுதா? சரி, இப்போ 4ல் வர்ற கேது என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகத்தை கெடுப்பார். 5லேருந்து அவர் வெளில வந்தது ஒரு பெரிய ரிலீஃப் தான். ஆனால் 4க்கு வர்றார். 4க்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சுகத்தை வந்து அவர் கெடுப்பார். ஏன்னா 4ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீடு, மனை, வாகனம், தாயாருக்குரிய ஸ்தானம் 4ங்கிற ஸ்தானம். இந்த 4ஆம் ஸ்தானத்துக்கு அவர் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் சுக குறைவு ஏற்படும். வீடு மனைகளில் பிரச்சனை வரும், வாகனங்களில் ஏதாவது தொந்தரவு கொடுக்கும் வண்டியெல்லாம். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அசௌகரியமான சூழ்நிலையே ஏற்படும் இந்த காலகட்டத்தில். ஸோ இந்த அசௌகரியமான சூழ்நிலையை நீங்கள் வந்து கையாளுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். கேதுக்கு அதிபதியான விநாயகர் வழிபாடை நீங்கள் செய்ய வேண்டும். காலையில் நீங்கள் வந்து விநாயகரை வீட்டில் வச்சு கும்பிட வேண்டும். அதுக்கப்புறம் சங்கடகர சதுர்த்தின்னு மாதத்துக்கு 2 சதுர்த்தி வரும். அந்த சதுர்த்தியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது ஒன்று யாகம் பண்ணி அந்த யாகம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சதுர்த்திக்கும் கோயிலில் யாகம் பண்ணுவாங்க. யாகம் பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும். அதுக்கப்புறமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபிஷேகம் பண்ணலாம். இல்லை அதுவும் என்னால் முடியலைன்னா ஒரு அர்ச்சனை பண்ணலாம். இல்லை அதுவும் என்னால் முடியலைன்னா ஒரு விளக்கு போட்டு சூட ஏற்றிட்டு வரலாம். இல்லை எதுவுமே முடியலைனாலும் கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்தாலே விநாயகர் பகவான் பலன் அளிப்பார். ஆக நீங்கள் ஒவ்வொரு சதுர்த்திக்கும் நிச்சயமாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விநாயகர் பகவானை வழிபடும் போது இந்த சுகத்தை கெடுப்பதை கேது பகவான் தவிர்த்து கொள்வார். அதை நம்மளால் தவிர்த்து கொள்ள முடியும். அப்போ அந்த 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 அதுவுமே உங்களுக்கு பாசிட்டிவாக. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கன்சீவ் ஆனால் கொஞ்சம் அசௌகரியம்தான், ஆனால் சுகமான அசௌகரியமாக மாறிடும். ஆக அது வந்து உங்களுக்கு விநாயகர் பகவான் செய்து கொடுப்பார். குலதெய்வ வழிபாடு செய்து கொடுக்கும். அதே போல் அங்கே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து 11ஆம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருந்தார். அவர் இப்போ எங்கே வராருன்னா 10ஆம் வீட்டுக்கு வராரு. 10ஆம் வீட்டுக்கு ராகு வரும்போது தொழிலில் வந்து பெரிய லெவலில் வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்த தொழிலை அடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ணுவீங்க. ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை விட நல்ல வேலைக்கு நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரே ஒரு இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க, ஒரு வேலையில் இருக்காங்க அப்படின்னா, அதோட நல்ல வேலைக்கு நீங்கள் இன்னொரு நாட்டுக்கோ இல்லை அதே நாட்டில் வேறு ஒரு உயர்ந்த பதவிக்கோ உயர்ந்த சம்பளத்துக்கோ போகிறதுக்கான சூழல் ஏற்படும். இதெல்லாம் நிச்சயமாக செய்யலாம். ஆனால் இன்னொன்றையும் கவனிச்சுக்கணும், 10ல் சனி பகவான் இருக்கார். 10ல் சனி பகவான் இருந்தார்னா கொஞ்சம் அவர் எப்படின்னா, அவர் கர்மாதிபதி. நீங்கள் என்ன கர்மம் செய்கிறீங்களோ அதுக்கான வேலையை தான் கொடுப்பார்.
புரிவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரவங்க லக்ஸரியை லைக் பண்ணுறவங்க. அந்த லக்ஸரிக்காக சில விஷயங்கள் பண்ணாங்கன்னா அதெல்லாம் வந்து அவர் சக்ஸஸ் பண்ணி கொடுக்க மாட்டார். ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து போட்டு புழிஞ்சு எடுத்து தான் அவர் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரே தவிர்த்து டக்குன்னு தூக்கி கொடுக்க மாட்டார் சனி பகவான். அப்போ சனி பகவான் வந்து 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது, உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி தான் சனி பகவான். அவர் 10ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தான் வருமானம் வரும். அவர் 11ஆம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகும். தொழில் செய்கிற இடத்துல ஃப்ரீ இருக்கும், தொழிலை கொஞ்சம் நீட்டாக செய்ய முடியும், தடுமாற்றம் இல்லாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது, அந்தளவுக்கு நீங்கள் நல்லா வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை மனப்பக்குவத்தில் இல்லை. அது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இப்போ ராகு உள்ளே வர்றதோட அமைப்பு உங்களுக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் கவனிச்சிங்க. வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டு கன்ஃபார்மான போங்க. அதேமாதிரி ஒரு வேலைலேருந்து இன்னொரு வேலை சேஞ்ச் ஆகுறீங்கன்னா அந்த வேலையை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வேலையை விடுங்க. சும்மா எதுவும் போட்டுட்டு குழப்பிகிட்டு இருக்க வேணாம். ஏன்னா இப்போ வந்து சனி பகவான் அங்கே இருக்கிறதுனால நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ அந்த ராகு பகவான் சில பின்பங்களை காட்டுவார், மாயையை காட்டுவார், பெருசாக காட்டுவார். நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. அந்த தன்மையை கொடுக்கக்கூடியவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான். ஸோ அது குறையிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கால காளிக்கு நீங்கள் வந்து ராகு காலத்தில் விளக்கு போடணும். துர்கை கோயிலுக்கு கூட நீங்கள் விளக்கு போடலாம். எது பக்கத்தில் இருக்கோ பார்த்துங்க. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் செய்கிறது ரொம்ப விசேஷமானது, புரியுதுங்களா? இல்லைன்னா பரிகார ஸ்தலத்துக்கு போய் செய்கிறது விசேஷமானது. இது ரெண்டும் தான் விசேஷமான தன்மையை கொடுக்கும். அதனால் பரிகார ஸ்தலத்துக்கு அடிக்கடி நம்ம போக முடியாது, வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரலாம். அப்போ அடிக்கடி நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் நீங்கள் போய் விளக்கு போட்டு வர்ற வகையில் உங்களுக்கு சிறப்பு இருக்கும். முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போய் நீங்கள் வந்து ராகு கால காளிக்கோ துர்கைக்கோ விளக்கு போட்டு வரும்பொழுது இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய பின்பம், மாயின்னு சொல்கிறாங்களே, இல்லாத இருக்கிற மாதிரி காட்டுறது, அது விலகிரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி. இந்த சனி பயிற்சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ அவர் வந்து அதாவது இந்த விஸ்வாவசு வருடம் முடிகிற காலகட்டத்தில், அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது மீன ராசிக்கு குருவோட வீட்டுக்கு போகிறார். அப்போ குருவோட வீட்டுக்கு அவர் போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவுக்கு அவர் ரொம்ப கட்டுப்பட்டு நடப்பார், குருவுக்கு மரியாதை கொடுப்பார். ஏன்னா அவர் கர்மாதிபதி இல்லை, அவர் கர்மத்தை ஒழுக்கப்படுத்துகிறவர் குரு பகவான், இவர் கர்மாதிபதி. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பேரும் சேரும் பொழுது கொஞ்சம் நிதானமாக செயல்படுவார். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுத்திட மாட்டார். மீன வீட்டுக்கு போகும்போது சனி பகவான் ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார். அதனால் பார்த்திங்கன்னா லாபம் உங்களுக்கு வரும். வர்ற லாபம் உங்களுக்கு அனாவசியமாக செலவாகாது. சார் 100 ரூபா வந்துச்சு சார், இப்போ வந்து 75 ரூபா தான் சார் வருது அப்படின்னா 75 ரூபா வரும். ஆனால் வர்ற 75 ரூபாய் நீங்கள் சேமிக்க முடியும். ஆனால் முன்னாடி 100 ரூபா வரும், 100 ரூபாவில் 75 ரூபா செலவாகிட்டு 25 ரூபா தான் வீட்டுக்கு போகும். ஆனால் சனி பகவான் 11ஆம் வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 100 ரூபாவில் 75 ரூபா வந்தாலும் அந்த 75 ரூபாயும் வீட்டுக்கு போய் சேரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆக மிந்தியோடு லாபம் இப்போ அதிகமாக இருக்கும் சனி பயிற்சிக்கு பிறகு. அது இந்த வருட முடிவில் வர்றதுனால நம்ம அப்போ சனி பயிற்சிக்குன்னு தனியாக வீடியோ போடுவோம், அதில் நான் டீட்டெயிலாக போடுறேன். ஆக எப்படியோ பார்க்கும்போது வகையில் பார்த்திங்கன்னா இந்த வருட காலங்கள் முழுவதுமே ரிஷபராசிக்கு மகத்தான வருடம். இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம். நல்ல வருடமும் சிறப்பான வருடம்னு சொல்லலை, மகத்தான வருடம்னு சொல்கிறேன். ஏன்னா எல்லா தடைப்பட்ட காரியங்களும் நடக்க போகுது, புரியுதுங்களா? எல்லா நல்ல விஷயங்களும், எல்லா குடும்பத்தில் நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். குலதெய்வ பூஜை, கல்யாணம், குழந்தை பிறக்கிறது, நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு நடக்க போகுது. வீடு கட்டுறது, எல்லா விஷயங்களும். இந்த வீடு கட்டுறதுல மட்டும் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு கேது வரும்போது தடைப்பட்டு நடத்தக்கூடிய தன்மை வரும். அதேமாரி வாகனங்களில் பிரச்சனை வரும், அது மட்டும் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து ராசிக்கு குரு வரும்போது 7ஆம் வீட்டை பார்ப்பார். 7ஆம் வீடு தான் திருமண ஸ்தானம், உடனே திருமணம் ஆயிரும். இதான் பொதுவாக நடக்கும். பட் ஆனால் ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு அது கொஞ்சம் சங்கடங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் குருவுக்கு சுக்கிரனுக்கு ஆகாதனால சுக்கிரன் வீட்டுக்கு வரும்போது அவர் பெரும்பாலும் நல்ல காரியங்களை செய்து கொடுக்க மாட்டார், கொஞ்சம் தயக்கப்படுவார், அவரால் செய்ய முடியாது. ஏன்னா இவங்களுக்குள்ள பிரச்சனை நடந்துக்கிறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்கிறத தவிர்த்து இவங்க வந்து நல்ல காரியத்தை எடுத்து செய்ய முடியாது குரு பகவானால். ஸோ அதுதானே தவிர்த்து செய்யக்கூடாதுங்கிறது கிடையாது. இப்போ குருபவன் என்ன வராருன்னு கேட்டிங்கன்னா மிதுன வீட்டுக்கு போகிறார், புதனோட வீட்டுக்கு போகிறார். அப்போ புதனோட வீட்டுக்கு போகும்போது புதனும் குருவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடியவர்கள், ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடியவர். அவர் வீட்டுக்கு குரு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடக்கும்.
புரியுதா? திருமணத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் நிகழும். இப்போ பொதுவாக வந்து 7ல் இருக்கும்போதும் கல்யாணம் ஆகிருக்கணும், இப்போ தடைப்படுமாங்க? இல்லை. எல்லா ரிஷபராசி நேயர்களுக்கும் இந்த வருஷம்தான் திருமணம் நடைபெறும். தடைப்பட்ட அனைத்து திருமணமும் நடைபெறும். நீங்கள் தாராளமாக குரு பார்வை இல்லைன்னு ஒதுக்கிற வேணாம். நிச்சயம் பொண்ணு பாருங்கள், மாப்பிள்ளை பாருங்கள், நிச்சயமாக இந்த வருஷம் திருமணம் நடக்கும். இப்போ பல பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, 7ஆம் பார்வை முடிய போகுது குரு பயிற்சிக்கு அப்புறம், அதனால் திருமணம் தடைப்படுங்கிறாங்க. கிடையவே கிடையாது. ரிஷபராசிக்கு அப்படி கிடையாது. நிச்சயமாக திருமணம் நடக்கும். அதனால் நீங்கள் திருமண காரியத்தில் ஈடுபடுங்கள், செம்மையாக எடுத்து செய்யுங்கள், நிச்சயமாக நடக்கும். குரு பகவான் உங்களுக்கு கெடுதல் செஞ்சிட மாட்டார். தடையை ஏற்படுத்தினார், இப்போ அவர் விலகிறார், விலகி 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்படிங்கும்போது 7ஆம் இடம் சுத்தமான பார்வை இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தையை பொறுத்து நீங்கள் 1% கூட கவலைப்பட வேணாம். நிச்சயமாக குழந்தை பிறக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு குரு பகவானோட 6வது 8வது, அதாவது 6வது வீட்டையும் 8வது வீட்டையும் பார்க்குறதுனால நோய் குறைஞ்சி, இந்த கேது பகவான் 5ஆம் வீட்டிலேருந்து வெளில போகும்போது நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அதாவது உங்களுக்கு கர்ப்பப்பை, இதுமாரி ஆண் உறுப்பு பெண் உறுப்புகளில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் குறைஞ்சி போகும். அது வந்து குருவோட பார்வையினால் நடக்குது. அதே நேரத்தில் கேது என்ன பண்ணுறாருன்னா 5லேருந்து புத்திரஸ்தானத்துலேருந்து விலகி போகிறதுனால புத்திரஸ்தானமும் சுத்தமாகிருக்கு. ஆக நிச்சயமாக இந்த வருடம் குழந்தை பிறக்கும். ஆக திருமணமும் நடைபெறும், குழந்தையும் பிறக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். இதுக்கான ஏற்பாடை நீங்கள் எல்லாமே சிறப்பாக செய்யலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு தகவல் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து அதை வந்து அந்த தகவலுக்கு நான் தனி வீடியோ நான் போடுறேன். ஸோ இந்த வருடம் ரிஷபராசி நேயர்களுக்கு சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல கற்ப விநாயகரை நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அதேமாரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வந்து உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ராசிக்காரவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணி அவங்களையும் பார்த்து பலன் பெற வச்சு மென்மேலும் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் நன்றி. வணக்கம்.